வணக்கம் நண்பா நம்பீஸ். ஜென்ரலாக நமக்கு யாரையாவது பிடிச்சிச்சினாவோ இல்லை அவங்களால ஏதாவது நமக்கு ஒரு ஆதாயம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு சின்ன தப்பு செஞ்சாங்க அப்படின்னா அந்த தப்பையும் நியாயப்படுத்தி முட்டு கொடுக்கறது அப்படின்றது வந்து உலக இயல்பு. இது எல்லாருமே செய்யக்கூடிய ஒன்று தான். ஆனால் ஒரு தற்குறி இங்கே ஒருத்தர் என்ன மாதிரியான ஒரு தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்ற பேசிக் புரிதல் கூட இல்லாமல் அந்த ஆள் பேசின பேச்சுக்கு இன்றைக்கி குழந்தைகள் நல ஆணையமே அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுற அளவுக்கு அந்த ஆள் பேசி வச்சுருக்காப்புல. அதுதான் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒத்த சீட்டு வேல்முருகன். அந்த ஆள் அது ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் பேசிட்டு போயிட்டாப்புல. ஆனால் அதுக்கு முட்டு கொடுத்து ஒரு தற்கூரி ஒருத்தன் வீடியோ பேசியிருக்கான் பாருங்கள். அவனை எதை கொண்டு அடிக்கிறதுன்னு நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு பேசி வச்சுருக்கேன். இவன் மேலே எத்தனை போக்சோ வழக்கு போடுறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த ஆள் பேசின பேச்சுக்கு அத்தனைக்கும் ஒரு விளக்கம் வேறு கொடுத்துவிட்டு அதுக்கு வந்து பிரதிவாதமாக வாதத்தை வேறு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த வாதத்தில் போய் வாந்தி எடுப்போம் வாங்க. உள்ளுக்குள்ளே போய் அவன் மூஞ்சிலே வாந்தி எடுக்க வேண்டியதான், வேறு ஆப்ஷனே கிடையாது. என்னுடைய சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. சில தினங்களுக்கு முன்பு உங்களுடைய கட்சி தலைவர் திரு தோழர் வேல்முருகன் அவர்களுடைய பேச்சு, எப்படி அந்த பேச்சை நீங்க நியாயப்படுத்த போறீங்க? நியாயமா பேசினா நியாயமா தானே தோழர். அதில் என்ன நியாயம்ன்றது ஒரு துளி இருக்கா? அது வெல்கம் டு விஜய் டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. அதாவது அவர் கேட்குற கேள்வியில் இதை நீங்கள் எப்படி நியாயப்படுத்த போகிறீங்க அப்படின்னா, நியாயமாக பேசினா நியாயமாக தான் சொல்லணுமா? டேய், அப்படின்னா நியாயமாக பேசினார் வேல்முருகன். நியாயமாக பேசினார்னா அவர் மேலே இன்னைக்கு போக்சோ வழக்கில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவர் பேசியிருக்காருன்ற ஒரு பேசிக் புரிதல் கூட இல்லாத கொத்தடிமைகளாக தான் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத மக்களாக்கி நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இப்படி ஒரு விஷயத்தை பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கூட கேட்கலைன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் வருத்தமாக தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டையும் செய்யாமல் அடுத்த நாள் உட்காந்துக்கிட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்து அந்த ப்ரெஸ் மீட்டில் நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நான் எங்கேருந்து வந்தேன் தெரியுமா, நான் எத்தனை வருஷமாக இந்த கட்சி வச்சுருக்கேன்னு தெரியுமா, ஆச்சா பூச்சான்னு சொல்லிட்டு ஒத்த சீட்டுக்காக இவர் கொடுத்த டகாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, எல்லாரும் இப்படி மிரட்டுற தோணியில் ஒரு வீடியோ போட்டுருக்கு பாருங்க. அதெல்லாம் வந்து எகத்தாளத்தின் உச்சம். அளவுக்கான ஒரு திமிர் பிடித்த ஒரு தலைவர்களாக தான் நம்ம வந்து உருவாக்கி வச்சுருக்கோம் இவங்க எல்லாரையும் அப்படின்றத இந்த ஆள் கொடுத்த பதிலிருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். வாங்க, இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன கேனத்தனமான பதில் அந்த ஆள் கொடுத்துருக்கான் அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. வாங்க ஒன்றா பார்ப்போம். முத்தத்துக்கு நான் ஒரு முத்தம் சொல்லட்டுமா? இல்ல ஒரு நிமிஷம் நான் இத சொல்றேன். அதாவது முத்தங்கள் வந்து 3 வகையாக பிரிக்கப்படுது. ஒரு நிமிஷம் பருவத்துல முத்தம் 3 வகையாக பிரிக்கப்படுது. கன்னத்து முத்தம் அன்பை காட்டுகிறது, சரி. நெற்றியின் முத்தம் வெற்றியை சுட்டுகிறது, சரி. உதட்டு முத்தம் காமத்தை கொட்டுகிறது, இப்படி இருக்கு இல்லையா? ஆனால் இங்க காமம் பத்தி பேசல. முத்தத்துல 3 வகைப்படுதான். அதுல ஒண்ணு கன்னத்தில் முத்தம், நெத்தில் முத்தம், உதட்டு முத்தம். டேய், முத்தத்துல 3 வகைப்படுதுன்னு எங்களுக்கு புரியுது. வேல்முருகன் எந்த அர்த்தத்துல கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாருன்னு சொன்னாப்புல அதை சொல்லு. அந்த இடத்துல இந்த பிள்ளைங்களுக்கு முத்தம் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தளபதி அவர்கள் இந்த வயசு வந்த பிள்ளைங்களுக்கு யாரும் முத்தம் கொடுக்கல. குழந்தைகள் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த குழந்தைய வாங்கி கையில் முத்தம் கொடுத்துருக்காரு. அதில் இல்லைன்னு சொல்ல மாட்டுக்கிறது கிடையாது. அவரை பாட்டிங்கெல்லாம் கொஞ்சம் வயசானவங்க கன்னத்தை அப்படி தடவி அவரை முத்தம் கொடுக்குறாங்க, திருஷ்டி சுற்றி போடுதுங்க பொம்பளை பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க வந்துட்டு அண்ணன் சொல்லிட்டு இப்படி தொட்டி இப்படி முத்தம் கொடுக்குதுங்க. ஸோ இது எந்த விதத்தில் வரும் நீ சொல்லியா? நீ தானே சொன்ன மொத்தத்தில் 3 வகை வருதுன்னு. இப்போ இது எந்த முத்தம்? அன்பு முத்தமா, காம முத்தமா? இதை எப்படி வேல்முருகனுக்கு காம முத்தமாக தெரிஞ்சுது? இல்லைன்னா அப்படி எப்படி வந்து விஜயர்கள் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாருன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அதுக்கு? அப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறீங்க? என்ன மாதிரியான ஒரு கேவலமான பரப்புரையை விஜயர்கள் மீது வச்சா கூட அவர் வந்து சரி போங்கடா, நீங்கள் இப்படி தாண்டா பேசுவீங்கன்னு அரசியலில் வந்துட்டு, அதனால் நீங்கள் என்ன வேணால் என்ன அவதூறு பண்ணுவீங்கன்ற ஓரளவுக்கு பொறுத்துப்பார். ஆனால் அந்த பிள்ளைகளை பேசக்கூடிய மனநிலைமைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மனநிலை பாதிக்கப்பட்ட நபர்களை விட மோசமானவர்கள் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். உங்களை மாதிரி ஆட்கள் தமிழ்நாட்டில் தலைவராக இருந்தால் தமிழ்நாடு தருதலை நாடாக மாறும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. கொண்டு பேசியவர்கள் எல்லாம் இன்று வந்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க வந்து அதாவது நீங்க இப்ப யூடியூப் எந்ததுமே நீங்க பார்க்கலாம்னு நினைக்கிறேன். உங்க சேனல் மட்டுமே நீங்க பார்க்கலாம். அதாவது இப்ப வந்து என்னன்னா ஆதரவு தெரிவித்தவர்கள் எல்லா மக்களும், அதாவது விஜயோட ரசிகர்கள் தான் இத வந்து வன்மமா பாக்குறாங்களே ஒழிய பொதுப்படையா ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர்களோ நீங்க மற்ற அரசியல் தலைவர்களுடைய பேச்செல்லாம் நீங்க பாருங்களேன். எனக்கு ஏதாவது வாயில் அசிங்கம் வந்துரு போகுது. விஜயோட ரசிகர்கள் மட்டும்தான் வன்மத்தில் இருக்காங்களா? அவன்
கொலை வெறியில் இருக்கிறாங்க. அதுவும் பெண்மணிகள், லேடிஸு, ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையோட அம்மாவும் அப்பாவும் உங்களை விளக்கமாத்தால கொண்டு அடிக்காத குறை தான். நீங்கள் ஓட்டு கேட்டு போங்கடி, அப்போ தெரியும் உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. அவ்வளோ பேரும் கொலை வெளியில் இருக்காங்க. ஏன்னா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்களா? எவன் சப்போர்ட் பண்ண சொல்லு? எவனுமே சப்போர்ட் பண்ணல. இந்த விஷயத்திற்கு உங்கள் ஆளுங்க சப்போர்ட் பண்ணல, அதே நேரத்தில் எதிர்க்கவும் இல்லை. ஏன்னா நீங்கள் அவங்க சொல்லி தான் செஞ்சீங்கன்னு அவங்களுக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். அதனால் திமுகவில் இருந்து இந்த ஷர்மிளாவோ, கனிமொழி அவர்களோ, இல்லை இந்த மதிவதினின்னு ஒன்று, மேயர் பிரியாவோ, இது போன்ற எந்த ஒரு பெண்மணிகளுமே இதை குறித்து வாய் திறக்கலை. அதனால அது வந்து கரெக்டான விஷயம் ஆயிருமா? இதுங்க வாய் எப்போ திறக்கும்? டிஎம்கேல ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம ரேஸ் பண்ணால் அப்போ வாய் திறக்குங்க. அண்ணா யூனிவர்சிட்டி பொம்பளை பிள்ளைக்கு பிரச்சனைன்னு சொன்னால் உடனே அப்போ ஏதாவது வந்துட்டு மணிப்பூரில் பார்த்தீங்களா அப்படி ஆயிடுச்சு, இங்கே உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்களா இப்படி ஆயிடுச்சு, தமிழ்நாடு எவ்வளோ பரவாயில்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகம், பெண்களை வந்து மதிக்கக்கூடிய தமிழ்நாடுன்னு சொல்லி அப்போ முட்டு கொடுத்துட்டு வருங்க இந்த மூதேவிங்களாம். ஆனால் உண்மையாலுமே தமிழகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை, தமிழக பெண்களை அசிங்கப்படுத்தி பேசிய வேல்முருகனுக்கு எல்லாருமே அவருக்கு எதிராக தான் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. திருமாவளவன் முதற்கொண்டு ஏன் அவர் இப்படி பேசினான்னு தெரியல, ஆனால் பேசினது வன்மையான கண்டிக்க வேண்டியது. அதே மாதிரி எல்லா கட்சி தலைவர்களும், தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், மற்ற தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா வேல்முருகன் பேசிய பேச்சு அந்த அளவுக்கு கேவலமான ஒரு பேச்சு அப்படின்றது எல்லா தலைவர்களுக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவர் யாரை பேசினார் அப்படின்றது வந்து இங்கே முக்கியமான கேள்வி. அவர் 15-17 வயசு இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள், வளர்ந்து வரக்கூடிய பெண் பிள்ளைகளை அசிங்கப்படுத்தி, கொச்சைப்படுத்தி, அவர்கள் பெற்றோர்களை வந்து கையால் ஆகாதவங்க, நீங்கள் போய் 2 கிராம் தங்கத்துக்கு நிற்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுங்களை ஓட்டி விடலாம் அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாருன்னா, நீங்களாம் கையால் ஆகாத பெற்றோர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாப்புல. ஆனால் இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ண வேல்முருகன்ட்ட, இவர்கள் பிச்சை எடுத்து போய் அங்கே நிற்கலை, தன் பிள்ளைகள் படிப்பில் கெட்டிக்காரத்தனமாக படித்து மார்க் எடுத்து அதற்கு பரிசு இந்த கவர்மெண்ட் வழங்க துப்பு இல்லைன்றனால தளபதி அவர்கள் வழங்கிய அந்த பரிசை வாங்க இந்த பிள்ளைகள் ஓடோடி சென்றது. இதே நீங்கள் ஒழுங்கு மசராக வழங்கியிருந்தால், நீங்கள் ஒழுங்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த பிள்ளைங்களாக இருக்கட்டும், இந்த பெற்றோர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு தாண்டா முதல் மரியாதை கொடுத்துருப்பாங்க. அப்புறம் தானே ஒரு நடிகர் கொடுப்பாங்க. முதல்ல நீங்கள் பண்ணால் விஜய் அவர்கள் பண்ண வேண்டிய தேவை எங்கேருந்து வருதுன்னா தருதலைங்களா? அதே கல்வி விருது விழாவில் ஒரு பொண்ணு மேல அவர் கை போடுறாரு விஜய் நடிகர். ஆனா அந்த பொண்ணு என்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்களா? அந்த பொண்ணு வந்து அவங்களுடைய கையை எடுத்து விடுறாங்க. ஏன் எடுத்து விட்டாங்க? சரி, எதுக்கு எடுத்து விட்டாங்க? ஏன் எடுத்து விட்டாங்க தொடர்? இது மேபி அவங்க அன்கம்ஃபர்டபிளா இருந்திருக்கலாம். அன்கம்ஃபர்டபிள் கிடையாதுங்க, அவங்களுக்கு பிடிக்கல. அந்த என்னது என்ன சொன்னால், அந்த பொண்ணோட கையை வந்து ஷோல்டர்லேருந்து எடுத்துட்டு நின்றுச்சா. ஸோ அப்போ அந்த பொண்ணுக்கு பிடிக்கல. இதுக்கு தானே அவங்க முட்டாள்ன்றது. ஒழுங்காக முழு வீடியோ பாருங்களா, அற வைக்கணும் மண்டங்களா. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, பொம்பளை பிள்ளை தோல் மேலே கை போடுறது அப்படின்றது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயந்தான். எந்த பிள்ளைங்க தெரியுமா, அண்ணனோட கையை தூக்கி உள்ளுக்குள்ளே வச்சுக்கோ, யாரை அந்த பிள்ளைங்க ரொம்ப அன்பாக நேசிக்கிறாங்களோ, யாரை ரொம்ப நம்புகிறாங்களோ, நம்மளுடைய தப்பான எண்ணத்தில் யாரும் அந்த ஒரு ஆண்மகன் தொடமாட்டான், தப்பான எண்ணத்தில் நம்மக்கிட்ட பழக மாட்டான் அப்படின்ற அந்த எண்ணம் எந்த ஆம்பளை மேலே வருதோ அந்த ஆம்பளை கிட்ட மட்டும்தான் அந்த பிள்ளைங்க கை கோத்து நிற்கிங்க. இப்போ எங்கள் வீட்லேயே எங்கள் வீட்டு கடை கூட்டிங்களாம் வந்து அப்படி நின்றுச்சிங்கன்னா அது மாட்டுக்கு நின்றுக்கிட்டு இருக்குங்க. நம்ம பாதுகாப்பு பண்ணுறதுக்கு இப்போ ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளும் வந்து பொம்பளை பிள்ளைங்க மேலே தோல் மேலே கை போட்டு தான் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வருவோம். இது எல்லா தமிழ் சமூகத்துலேயும் இருக்குது. நீங்கள் என்னமோ தமிழ் சமூகம்னா பொம்பளை பிள்ளைங்களை 10 அடி தூரத்தில் வச்சுட்டு ஆம்பளை பிள்ளைங்க 10 அடி தள்ளி நிற்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க பரதேசிங்களாக இருக்கீங்க. டேய், பாதுகாப்பை நம்ம தான்டா கொடுக்கணும். அப்போ நம்ம பக்கத்தில் வச்சுருந்து தான் அவங்கள கூட்டிகிட்டு போகணும், கூட்டிகிட்டு வரணும். இப்படி எல்லா விஷயமே செய்யக்கூடிய ஒன்று தான். இது எதுவுமே என்னமோ நடக்காத மாதிரி, என்னமோ தமிழ் சமூகத்தில் வந்து புதுமுதமாக ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ண மாதிரி அவ்வளோ சீனை போடுறீங்களேடா. ஆனா சில குஞ்சுகள், தம்பிகள், அறிவரடிகள் விஜய் மேல வச்சிருக்கிற பட்டுனால வாய்க்கு வந்தபடியெல்லாம் வேல்முருகன் ஒத்த சிட்டு வேல்முருகன் விஜய் மேல உள்ள பற்று இல்ல. சரி, இது வந்து அநாகரிக பேச்சு.
ஏன்னா நீங்கள் விஜய் தம்பிகள் குஞ்சுகள் அப்படின்னு அநாகரிகமாக பேசலாம். இந்த வயசில் இந்த கட்சியில் இருந்துக்கிட்டு, கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு பெற்றவங்க நீங்கள் பிள்ளைங்களை ஓட்டி விடலான்னு சொல்லலாம். 2 கிராம் தங்க பிச்சை காசுக்கு வந்து நடிகன்ட்ட கூத்தாடிக்கிட்டு வந்து நிற்கிறீங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் அநாகரிகமாக தெரியாது. ஆனால் நாங்கள் உங்களை பொங்கி திட்டிட்டோம் அப்படின்னா அது அநாகரிகமாயிருதா? என்ன நீங்கள் முன்வைக்கிறீங்களோ அதுதானே உங்களுக்கு பின்னாடி கிடைக்கும். நீங்கள் நல்ல விஷயத்தை கொண்டு வந்து மக்கள் முன்னாடி வச்சா உங்களை நல்ல விஷயங்கள் திருப்பி தேடி வரும். நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை தேடி வைக்கும்போது மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை திருப்பி கொடுக்குறாங்க. அது விஜய் ரசிகர்கள் அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக கொடுக்குறாங்க. அது உங்களால் தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? பொத்திட்டு உட்காந்துருக்கணும். 75 வருஷ கட்சி, 50 வருஷம் ஆண்ட கட்சின்னு சொல்லக்கூடிய திமுகவே அங்கே ஒன்றும் பண்ண முடியாமல், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிப்பு தங்கி உங்களை மாதிரி ஆட்களை ஏவி விட்டு விஜய்க்கு எதிராக பேச வைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. நீங்கள் அப்போ ஒத்த சீட்டுக்கு தானே பேசுகிறீங்க. இப்போ நீங்கள் பேசுகிறனால வேல்முருகன் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு 10-15 சீட்டை திமுக தூக்கி கொடுக்க போதா? கிடையாதுல்ல. ஆனால் இன்றைக்கி எல்லாரும் அந்த டிமாண்டிங் செக்ஷனில் தான் இருக்கிறீங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முதற்கொண்டு இப்போ வந்து எங்களுக்கு சீட்டு பார்த்தாது அதிகம் கொடுன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி நீங்கள்லாம் பேசுகிறீங்க அப்படின்னா அதற்கு யார் காரணம்? தளபதி அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்தது தான். அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்தது மக்களுக்காக ஆரம்பித்தாலும் உங்களுக்கு சுயநலமாக லாபம் பண்ணிக்கிறதுக்கான எல்லா வேலையும் இப்போ அவர் முன்னாடி போகிற அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கிறனால உங்களுக்கு அங்கே டிமாண்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கும் வாங்கி தாண்டா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எச்ச பசங்களா? நீங்கள் அவர் எதிர்த்தே அரசியல் பண்ணாலும் அவர் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுறாரு. ஸோ இஸ் ஆல்வேஸ் எ லெஜெண்ட். அவர் எதிர்க்கிறவங்களும் அவர் நல்லது தான் பண்ணுறாரு, அவர் ஆதரிக்கிறவங்களுக்கு இன்னும் நல்லது பண்ணுறாரு. ஸோ ஒட்டுமொத்தமாக அவர் நல்லது தான் பண்ணுறாரு அப்படின்றது உங்களுக்கு ஏன் புரியல? பெற்றோர்களை ஏன் வேல்முருகன் அவர்கள் சொல்றாருன்னு சொன்னா, நீங்க போய் ஒரு நடிகரை நீங்க பாருங்க, அவர் விருது வழங்குறாரு, வாங்கிக்கங்க, அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். இப்ப மற்ற நடிகர்கள் நீங்க பாக்குறீங்க, அதுக்கு டெபினிஷன் கொடுத்திருக்காரு. ஆனால் ஓடி போய் பெற்றோர்களை போய் கட்டி பிடிக்கிறாங்க. அவர் எப்படி கை வைக்கிறாங்க? இந்த கை வச்சா என்ன சொல்றாங்க? இப்படின்றதுக்கு அர்த்தம் தெரியலன்னா முட்டிக்கிட்டு சாகுங்கடா. என்ன பண்ண முடியும்? அப்படிதான் சொல்ல முடியும். டேய், அது லவ், அன்பு, காதல், எப்படி வேணா வச்சுக்கலாம். அதாவது பிள்ளைங்க வந்து அண்ணன் இருக்க லவ் வந்து காட்டுறாங்க, சிம்பாலிக்காக காட்டுறாங்க. அது கூடையாடா உங்களுக்கு தப்பு தெரியுது. சரி, இதெல்லாம் விட உனக்கு என்ன பிரச்சனைனா பெற்றவங்களே ஓடி போய் கட்டி, இப்போ புரியுதா? பெற்றவங்களே விஜயண்ணனை பார்த்து போய் ஆறாவரமாக அவர் கட்டிப்பிடிக்கிறதா இருக்கலாம், அவர் வந்து கிஸ் பண்ணுறதா இருக்கலாம். இதெல்லாம் வந்து உனக்கு அவங்களுக்கே தப்பாக தெரியல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. அந்தளவுக்கு மூளை கட்டவங்களாம் கிடையாது. அப்போ அவங்களாலே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலன்னா சின்ன பசங்க ரொம்ப ஆர்வமாக அவர் எப்படியாவது பார்த்துன்னு அவர்களை பரிசு வாங்கணும்னு கஷ்டப்பட்டு படித்து வாங்கின பிள்ளைங்க அவர் பக்கத்தில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும்போது எப்படி அவங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பாங்க? எப்படி அவங்க பக்கத்தில் போய் இப்படி டீசெண்டாக நிற்க முடியும்? இப்படி நின்றுட்டு இருப்பாங்க. அவனுக்கு எல்லாரும் அப்படி நிற்க மாட்டாங்கண்ணா. சில பசங்க ஆர்வம் மிகுதியில் வந்து வேணுக்குன்னே போய் இப்படி நிற்பாங்க, அண்ணனை தோல் மேலே கை போட சொல்லுவாங்க, இப்படி பிடிப்பாங்க, இப்படி உட்காந்துட்டு பூவை கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு வயிறு எரியுதுன்னா ஈனோ வாங்கி குடிச்சுவிட்டு குப்புறப்படுத்து தூங்கிடணும். வேறு எதுவும் பண்ணக்கூடாது. தேவையில்லாமல் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னா அவங்க இஷ்டம் அது பண்ணுறாங்க. உனக்கு என்ன வலிக்குது? நீ யார் கட்டளை போட? நீ யார் தமிழ் சமூகத்திற்கு இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் இவங்க செய்யணும்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா? தமிழ் சமூகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும், அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுப்பாங்க. ஒருத்தன் பண்ணுறத எல்லாரும் பண்ணணும் ஒரு அவசியம் எதுவும் கிடையாதுன்றதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் தமிழ் சமூகத்துடைய ஐடியல் கிடையாது, புரியுதுங்களா? நீங்கள் முகம் கிடையாது, தமிழ் சமூகத்தின் முகம் கிடையாது. தமிழ் சமூகத்துக்கு அவங்கவுங்களுக்கு தெரியும் அவங்கவுங்களோட யார் முகம் இருக்குது, அதை யார் கொண்டாடணும்னு. நீங்களாம் வந்து நாங்கள் தமிழ் சமூகத்திற்காக போராடுகிறோம், நாங்கள் தமிழ் சமூகத்தை தூக்கி பிடிக்க நிற்கிறோம்னு சொல்லிட்டு தெலுங்காரன் காலில் போய் பல வருஷம் விழுந்து கிடக்குறீங்க. முதல்ல அதை முடிஞ்சால் மாற்றிட்டு தமிழ் சமூகத்துக்காக வந்து நில்லுங்கடா, அப்புறமா பேசலாம். அன்பு அண்ணன் விஜய் மட்டும் தான் இந்த கல்வி விருது வழங்க இப்ப 3 ஆண்டுகள் நடத்துறாரு. இதுக்கு முன்னாடி யாருமே நடத்தலையா? அகரம் ஃபவுண்டேஷன் நடிகர் சூர்யா அவர் எத்தனை விருது, இவர் விஜய்க்கெல்லாம் முன்னோடிங்க. ஆனா அவர் விருது வழங்கும் விழாவுல சத்தம் போடாம, சத்தமே இல்லாம, ஒரு நிமிஷம் நடிகர் சூர்யா யாரையாவது அப்படி அவருடைய நிகழ்வுல யாராவது இப்படி போய் காட்டுறாங்க? காட்டுங்க. சத்தம் இல்லாம நடத்திட்டு இருக்காரு. ஏன் நம்ம நடிகர் லாரன்ஸ் எத்தனையோ பேருக்கு கல்வி விருதுகள் கொடுத்திருக்காரு. யாராவது அப்படி பண்ணா? ஏன் தம்பி கேபிஒய் பாலா விஜய்க்கு இருக்கிற தம்பி சத்தம் இல்லாம கொடுத்திருக்காரு. எல்லாரும் கூத்தாடிறாங்க, எல்லாரும் கூத்தாடிறாங்க. விஜய் மட்டும் நீங்க டார்கெட் பண்றீங்க. விஜய் மட்டும் கூத்தாடினாங்க தெரியுமே. கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி எல்லாம் கடைசியில முடிச்சிட்டு இங்க தான் வருவாங்க தெரியும். சூர்யா அவர்களுடைய ஃபங்க்ஷனில் வந்து சூர்யா அப்படி தான் பண்ணுறாரா அப்படின்னு நீ கேட்குறீல்ல, இந்த ஒரு நிமிஷம். அதிசய துர்கா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இல்லை
இப்போ சூர்யா பிடிக்கல, சிவகுமார் பிடிச்சிருக்காரு. இப்போ நீ என்ன பண்ண போற? சிவகுமார் அந்த மாதிரி எண்ணத்தில் ஏன் பசங்களை பிடிக்கிறார் அப்படின்னு சொல்ல போறியா? இல்லை அந்த பிள்ளைங்க போய் ஏன் சிவகுமார்ட்ட அப்படி நிற்குதுன்னு கேட்க போறியா? கேனத்தனமாக இருக்குது. அது கேட்டால் அப்படி தாண்டா இருக்குது நீங்கள் விஜய் அவர்களை பார்த்து கேட்டதும். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே விஜய் அவர்கள் இது 3வது வாட்டி பண்ணுறாரு. என்னது 3வது வருஷம் இந்த விழாவை நடத்திட்டு இருக்காரு. முதல் விழாவிலேருந்தே இப்படி தானே நடந்துச்சு. ஃபஸ்ட் இயரே அப்போ நீங்கள் பொங்கி எழுந்திரிச்சிருக்கணும்ல. ஃபஸ்ட் இயரே அப்போ நீங்கள் அந்த குழந்தைகளை பார்த்து கண்டிச்சிருக்கணும்ல. அந்த பேரண்ட்ஸ்கிட்ட வந்து கேட்டிருக்கணும்ல, நீங்கள் என்ன இப்படி உங்கள் பிள்ளைங்களை கொண்டு போய் விட்றீங்க நடிகர்ட்டுன்னு. ஏன் இப்போ இந்த 3வது வருஷம் உங்களுக்கு வந்து அப்படியே மூக்கு வேர்த்துக்கிட்டு வர்றீங்க? ஏன்னா அங்கேருந்து சொரிஞ்சு விடுவாங்க. போய் பேசு, போய் எதாவது பண்ணு, இந்த ஃபெலிசிட்டேட் ஃபங்க்ஷனை வந்து அசிங்கப்படுத்துங்க, கேவலப்படுத்துங்க, பிள்ளைங்களை மன உளைச்சல்படுத்துங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க. நீங்களும் அதை அப்படியே என்னது எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு அங்கேருந்து என்ன சொல்கிறாங்களோ அதை வந்துட்டு இங்கே அப்படியே ஒப்பிக்கிறது. ஆனால் யாருக்கிட்ட பேசுகிறோம், யாரை பேசுகிறோம் அப்படின்ற பேசிக் புரிதல் கூட கிடையாது. நம்ம மக்களை தானே பேச போகிறோம், நம்ம மக்களை தானே அசிங்கப்படுத்த போகிறோம் அப்படின்றது எண்ணம் கொஞ்சமாவது இருந்திருந்தால் இந்த மாதிரி வார்த்தைகளை வேல்முருகன் வாயிலிருந்து விட்டுருக்கவே மாட்டார். ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. சரி, உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு தேவையெல்லாம் பணம், பதவி, பேர், இவ்வளோ தான். ஸோ இது எங்கே கிடைக்குதோ அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாழாட்டிக்கிட்டு தெரிய வேண்டியது தான் உங்களுடைய பொழப்பு. ஸோ அதைத்தான் காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்த எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஆப்படிக்கிற விதமாக தான் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை தளபதி அவர்கள் ஜஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி ஆரம்பித்து உங்கள் எல்லாரையும் ஒன்றுக்கு போக வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நீங்கள் ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா நீங்கள் ஒன்றுக்கு போகாமல் வச்சு முட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பிளாடர் வெடித்து பொஸ்ஸுன்னு போயிடுவீங்க அப்படின்றத மறந்துடாதீங்க. அதனால் நீங்கள் அப்பப்போ ஒன்றுக்கு போங்க. நாங்கள் வந்து உங்களை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்து நாங்கள் முன்னுக்கு போகிறோம். நீங்கள் எங்கள் பின்னாடியே வந்து ஒன்றுக்கு போங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சியான் அனந்த வீடியோ லவ் யூ ஆல். டேக் கேர். பை.